To Geetha's Max class, 10th standard Max, Tamil Nadu syllabus, chapter 1, relation and function exercise 1.3 la 5th and 6th sum வந்து இதில் பார்க்க போகிறோம் நம்ம. Let f of x equal to 2x plus 5 define பண்ணியிருக்காங்க. If x not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 by x. இப்போ வந்து ஏன் x வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால x வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நமக்கு x வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா இங்கே இன்டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். அதனால தான் நமக்கு x நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா f of x எழுதிக்கோங்க. f of x equal to 2x plus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f of x equal to 2x plus 5. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே f of x plus 2ன்னு இருக்குது. அப்போ இங்கே x இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x plus 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 into x plus 2, xக்கு பதிலாக இங்கே நான் என்ன போட்டிருக்கேன் x plus 2 plus 5 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 2 வந்து ரெண்டுக்கு காமன். அப்போ வந்து நம்ம 2ஆல் ஃபுல்லாக போத் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 2x plus 4 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ப்ளஸ் 5 அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள் 2x ப்ளஸ் 4 5 ஆட் பண்ணால் 9 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்குது. அப்போ f of x plus 2ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது அப்படின்னா 2x plus 9 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா f of 2. இங்கே பாருங்கள் f of 2 இருக்குது, அதையும் ஃபைன் பண்ணிடலாம். f of 2 equal to x இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2 into 2 plus 5 அப்படின்னு கிடைக்கும். 2 2s are 4 அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து 2 2 மல்டிப்ளை பண்ணால் 4 4 plus 5 equal to நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா f of 2ஓட வேல்யூ 9 அப்படின்னு கிடைக்கும். f of 2 equal to 9 அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம f of 2வும் f of x plus 2வும் ஃபைன் பண்ணியாச்சு. நீங்கள் இதை என்ன பண்ணோம் அப்படின்னா கொஷினில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள் f of x plus 2 கொஷின் எழுதிக்கோங்க மைனஸ் f of 2 divided by x இதுதான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம f of x plus 2ஓட வேல்யூ 2x plus 9ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ 2x plus 9 f of 2ஓட வேல்யூ வந்து 9ன்னு தெரியும். அங்கே ஏற்கனவே மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் போட்டு 9 போட்டுருங்க டிவைடட் பை x. இப்போ ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆகிட்டு 2x by x அப்படின்னு மட்டும் கிடைக்கும். இப்போ x கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து 2 அப்படின்னு கிடைக்கும். xஐ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து 2ன்னு கிடைக்குது. இது எதோட வேல்யூ அப்படின்னா f of x plus 2 minus f of 2 divided by x ஓட வேல்யூ. இதான் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ரொம்ப ஈஸியான சம். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து 6th சம் பார்க்கலாம். 6th சம் பார்க்கலாம். a function f is defined by f of x equal to 2x minus 3ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது சேம் 5th சம் மாதிரி தான். அது 2 மார்க் ஆனால் இதில் வந்து 4 சப்டிவிஷன் இருக்கிறனால நமக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. find f of 0 plus f of 1 by 2, find x such that f of x equal to 0, find x such that f of x equal to x, find x such that f of x equal to f of 1 minus x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோமன் போட போகிறோம். ஃபஸ்ட் ரோமனில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். f of 0 plus f of 1 divided by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு f of 0 ஃபைன் பண்ணுங்கள். நமக்கு given f of x வந்து ஒரு டைம் எழுதிக்கோங்க. f of x equal to என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா 2x minus 3. இப்போ இங்கே f of 0 அப்படின்னா x இருக்க இடத்துல நம்ம 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். அப்போ 2 into 0 minus 3ன்னு வந்துடும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 0 வந்து 0 into anything 0 தான். அப்போ 0 minus 3 உங்களுக்கு minus 3 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து f of 1 ஃபைன் பண்ணோம். f of 1 equal to 2 into இங்கே x இருக்க இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 into 1 2 minus 3 உங்களுக்கு 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ சப்ராக்ஷன் பண்ணணும். 2ல் 3 போயிடுச்சுன்னா 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. பிக் நம்பர் சைன் இங்கே மைனஸ் போடணும். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். f of 0 plus f of 1 divided by 2 equal to minus 3 f of 0 plus f of 1 by 2 equal to இங்கே வந்து நமக்கு f of 0ஓட வேல்யூ minus 3ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. minus 3 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸில் இருக்கிறதுனால ப்ராக்கெட் சிம்பிள் போட்டுக்கோங்க. f of 1ஓட வேல்யூ நம்ம -1 ஃபைன் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை 2. அப்போ இங்கே வந்து ரெண்டுமே சேம் சைனாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிடலாம். -3 -1 ஆட் பண்ணால் -4 அப்படிங்கிறது ரிசல்ட் கிடைக்கும் டிவைடட் பை 2. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 is 2 -2 2 2s are 4. அப்போ -2ன்னு கிடைக்கும். அப்போ f of 0 plus f of 1 divided by 2 இதோட ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -2 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோமன் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செகண்ட் ரோமனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். செகண்ட் ரோமன்
எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 0ன்னு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x - 3 அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க ஈக்குவல் டு 0. அப்போ இந்த -3 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஏன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். அப்போ 2x ஈக்குவல் டு -3 இந்த லெஃப்ட் டு ரைட் வரும்போது 3 ஆகிடும். 2x ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளையில் இருக்க 2 இங்கே டிவைடில் வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்ன ரிசல்ட் கிடைக்கும்னா 3/2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து நியூமரேட்டரில் இருக்க 2 இங்கே டினாமினேட்டரில் வந்துடும் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு கிடைச்சிரும். இதுதான் செகண்ட் ரோமனோட ரிசல்ட்டு. அப்போ நம்ம என்ன எழுதணும், சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தென் எக்ஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 if f of x equal to 0 னா then x equal to நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது 3/2ன்னு கிடைச்சது. இதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து நம்ம வந்து தேர்ட் ரோமன் பார்க்கலாம். தேர்ட் ரோமனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தேர்ட் ரோமனில் வந்து f of x equal to xன்னு கொடுத்துருக்காங்க. f of xோட வேல்யூ இங்கே 0க்கு ஈக்குவலாக இருந்தது. இப்போ இங்கே வந்து xக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம f of x பதிலாக 2x - 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஈக்குவல் டு x ப்ளஸ் -3 அதாவது வேரியபிள்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. 2x ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் -x ஆகிடும். -3 அந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது +3ன்னு ஆகிடும். அப்போ 2xல் x சப்ராக்ட் பண்ணால் xன்னு கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 2xல் x சப்ராக்ட் பண்ணிடுங்க. அப்போ xன்னு கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு நமக்கு 3ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கிடைக்குது, ஆன்சர் 3ன்னு கிடைக்குது. இஃப் f of x ஈக்குவல் டு xனா தென் நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 3ங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். f of x equal to f of 1 - xங்கிறது ஃபோர்த் ரோமன். இப்போ இது வந்து இப்படி இருந்தது அப்படின்னா என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். f of x equal to f of 1 - x இருக்கும்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து கொஷினில் வந்து f of x equal to 1 - xன்னு கொடுத்துருக்காங்க. f of x வந்து நமக்கு தெரியும் 2x - 3ன்னு. 2x - 3 is equal to இங்கே வந்து 2 into xக்கு பதிலாக x இருக்க இடத்துல 1 - xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே xக்கு பதிலாக 1 - xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் -3. இப்போ இந்த 2 வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ பைனாமியல் இந்த 2ங்கிற அந்த ஸ்கேலாரை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 1 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 into x 2x அப்படின்னு கிடைக்கும். -3 இங்கே 2x - 3ன்னு இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா 2x - 3 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2x அப்படியே வச்சுக்கோங்க. 3ல் 2 இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. 3ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 1. அப்போ பிக் நம்பர் சைன் மைனஸ்ன்னு வந்துடும். அப்போ -1ங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். 3ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 1, பிக் நம்பர் சைன் -1. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 2x -2x இந்த பக்கம் வந்தால் +2xன்னு ஆகிடும். லெஃப்ட் சைடு வரும்போது -3 ரைட் சைடு போகும்போது +3ன்னு ஆகிடும். அங்கே இருக்க -1 அப்படி தான் இருக்குது. அப்போ 4x ஈக்குவல் டு நமக்கு 2ங்கிற ரிசல்ட் கிடைக்குது. அப்போ x ஈக்குவல் டு 2 இந்த மல்டிப்ளையில் இருக்க 4 இங்கே டிவைடில் வந்துடும். அப்போ 2/4ன்னு கிடைக்கும். அப்போ 1 2 is 2 2 2s are 4. அப்போ வாட் இஸ் யுவர் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ வந்து 1/2 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1/2. எப்போ அப்படின்னா இஃப் f of x equal to f of 1 - x then x equal to என்னன்னு கிடைச்சது 1/2 அப்படின்னு கிடைச்சது. இதான் நம்மளோட ரிசல்ட்டு. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. உங்களுக்கு அப்போ தான் எல்லா வீடியோஸும் வியூ ஆகும். தேங்க்யூ.